வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூஜி டெட் தேர்விற்காக தமிழ் பாடத்திலிருந்து அலகு 8 உரைநடை இலக்கியம் குறித்து தான் பார்த்துட்ருக்கோம். சரி, இன்றைக்கு பார்க்கக்கூடிய தலைப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பண்டிதமணி மு கதிரேசன் செட்டியார், தேப்போ மீனாட்சி சுந்தரனார், மு வரதராசனார், வாசுபமாணிக்கம், தோமு சி ரகுநாதன் அவர்கள். இந்த 5 ஆசிரியர்கள் குறித்த தகவல்களை தான் இன்றைய வகுப்பில் பார்க்க போகிறோம். சரி, முதல்ல பார்க்க போகிறது யாரு அப்படின்னா பண்டிதமணி மு கதிரேசன் செட்டியார் அவர்கள். பண்டிதமணி என அழைக்கப்பட்ட மு கதிரேச செட்டியார் செப்டம்பர் 6-16 அன்று 1881 அன்று சிவகங்கையில் உள்ள மகிபாலன்பட்டி அப்படின்ற ஊர்ல பிறந்தவர். கல்லூரியில் படித்து பட்டம் பெறாமலே அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றியவர். அதாவது இவர் குடும்பத்தின் சூழல் காரணமாக பள்ளி படிப்பை கூட முழுமையாக நிறைவு செய்யாதவர். ஆனா இவர் என்ன பண்றாங்க அப்படின்னா, அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றுறாரு. இங்க சொல்றாங்க பாருங்க, பண்டிதமணி 7 மாதங்கள் கூட பள்ளியில் கற்காமல் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றியவர். அதாவது 7 மாதம் கூட என்ன பண்ணல, முழுமையாக பள்ளிக்கு போகல. ஆனா மிகப்பெரிய அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றாரு. தனக்கு மொழி மீது இருந்த ஆர்வத்தின் காரணமாக தமிழ் இலக்கியங்கள் பலவற்றை தானே படித்து தெளிந்து உணர்கிறார். அதே போல இவருக்கு அனுபவ அறிவு மிகவும் அதிகமாக இருந்தது. இதுதான் அவரை அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குது. சரி, அதே போல இவர் வாதாடி கருத்தை நிலைநாட்டுவதில் வல்லவர். தான் எடுத்துக்கொண்ட ஒரு கருத்தை அதிகமாக வாதாடி அதை நிலைநாட்டுவதில் வல்லவர் அப்படின்னு சொல்றாங்க. இவருக்கு பாருங்க, இவருடைய சிறப்புல இவங்களுடைய காலகட்டங்களில் இவருக்கு ராவ் பகதூர் பட்டத்தை கொடுத்துருக்காங்க. அதாவது ஆங்கில அரசில் மொழிக்கும் சமுதாயத்திற்கும் சிறப்பாக பணியாற்றக்கூடியவர்களுக்கு ராவ் பகதூர் பட்டம் கொடுப்பாங்க. அத்தகைய ராவ் பகதூர் பட்டத்தை இவர் ஏற்க மறுத்தார். இவருக்கு வந்த பட்டத்தை தனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே சமயத்தில் மகா மகோ உபாத்தியாய பட்டம் வழங்கப்பட்டது. இந்த மகோ உபாத்தியாய பட்டம் அப்படின்றது உவேசா அவர்களுக்கு வழங்கியதாக நம்ம பார்த்தோம். அப்போ அத்தகைய பட்டத்தை என்ன பண்ணிக்கிறாங்க, ஏத்துக்கிறாங்க. மகோ உபாத்தியாய அப்படின்னா பேராசிரியர்களுக்கெல்லாம் ஆசிரியர் அப்படின்ற பொருள். சரி, இவருடைய நூல்கள், இவர் என்ன மாதிரியான நூல்கள்லாம் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, உதயணன் சரிதை, சுலோச்சனை, மன்னியல் சிறுதேர். இந்த மன்னியல் சிறுதேர் அப்படின்றது மிருக சகடிகத்தின் மொழிபெயர்ப்பு. அதாவது வடமொழியில எழுதப்பட்ட மிருக சகடிகம் அப்படின்ற ஒரு நூலின் மொழிபெயர்ப்பு நூல் தான் இந்த மன்னியல் சிறுதேர். அதை அப்படியே என்ன பண்றாங்க, தமிழ் படுத்தி மன்னியல் சிறுதேர் என்ற நூலாக வெளியிடுறாரு. அதே போல நமக்கு தெரியும், அர்த்த சாஸ்திரம் அப்படின்றது சாணக்கியரால் எழுதப்பட்ட ஒரு வடமொழி நூல். அதை அப்படியே தமிழ் படுத்தி கௌடல்யம் அப்படின்ற பேர்ல எழுதி வெளியிடுறாரு. சரிங்களா? சரி, அதுக்கு அடுத்து பாருங்க, வேற என்ன நூல்கள்லாம் எழுதியிருக்காங்க அப்படின்னா, உரைநடை கோவை அந்த நூலை எழுதியிருக்காங்க. அதே மாதிரி சுக்கிர நீதி, இதுவும் ஒரு மொழிபெயர்ப்பு நூல் தான். ஔசனசத்தின் ஒரு மொழிபெயர்ப்பு நூல் தான் சுக்கிர நீதி. அதுக்கு அடுத்து கதிர்மணி விளக்கம் அப்படின்ற ஒரு நூல் எழுதியிருக்காங்க. அது என்ன கதிர்மணி விளக்கம் அப்படின்றது என்னன்னா, திருவாசகம் என்ற நூலை பற்றி நமக்கு தெரியும். அந்த திருவாசகத்திற்கு இவருடைய பாணியில் என்ன பண்றாங்கன்னா விளக்கம் கொடுக்குறாங்க. அதை தான் கதிர்மணி விளக்கம் அப்படின்ற நூலாக கொடுக்கிறாரு. சரி, இவரை பற்றிய தகவல் அவ்வளவுதான். ரெண்டாவது யாரை பத்தி பார்க்கலாம் அப்படின்னா, தேப்போ மீனாட்சி சுந்தரம் அவர்களை பற்றி பார்க்கலாம். தேப்போ மீனாட்சி சுந்தரம் அப்படின்னு சொல்ல அந்த தே என்னன்னா, தென்பட்டினம் பொன்னுசாமியின் திருமகனாக பிறந்த தேப்போ மீனாட்சி சுந்தரனார். அதாவது அவருடைய ஊர் மற்றும் அவங்க அப்பா பேரை முன்னிலைப்படுத்தியே தேப்போம்மி அப்படின்னு சொல்லிட்டு சுருக்கமாக எல்லாரையுமே
எல்லாராலும் கூப்பிடப்படுறாங்க. இந்த மீனாட்சி சுந்தரனார் அப்படின்னு சொல்ல மகா வித்வான் மீனாட்சி சுந்தரனார் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அவருடைய மாணவரிடம் தான் என்ன பண்றாங்க, இவங்களுடைய அதாவது தேப்போமி அவர்களின் அப்பா கல்வி கற்கிறாங்க. அப்போ மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் பற்றிய நிறைய தகவல்களை தெரிந்து கொண்டு தன்னுடைய மகனுக்கு என்ன பண்றாங்க, அதே பேர் மீனாட்சி சுந்தரம் அப்படின்ற பேரை அவர் வைக்கிறாரு. தமிழக மக்களால் தேப்போமி என்று மதிப்போடு அழைக்கப்பெற்றவர் அப்படின்னு சொல்றாங்க. ஏறக்குறைய 80 ஆண்டு காலம் தமிழ் மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்ந்தவர். அதாவது இந்த ஆசிரியர் என்ன பண்றாங்க, 80 ஆண்டு காலம் வாழ்ந்து நம்ம தமிழ் மொழிக்கு பல தொண்டுகள் செஞ்சிருக்காங்க. இவருக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர்கள் பத்தி பார்க்கலாமா? பன்மொழி புலவர், பல்கலை செல்வர், நடமாடும் பல்கலைக்கழகம், பெருந்தமிழ் மணி, குருதேவர். இதெல்லாம் நமக்கு என்னன்னா கண்டிப்பா தேர்வுக்கு கேட்கக்கூடிய வினாக்களாக இருக்கலாம். அப்போ தேப்போமி அவர்களுக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பன்மொழி புலவர், பல்கலை செல்வர், நடமாடும் பல்கலைக்கழகம், பெருந்தமிழ் மணி, குருதேவர். இந்த மாதிரியான பட்டங்களை எல்லாம் என்ன பண்றாங்கன்னா அவருக்கு வழங்குறாங்க, சிறப்பு பெயர்களை எல்லாம். அதுக்கு அடுத்து இவர் பெற்ற பட்டம் அப்படின்னு பார்க்க சொல்ல பத்மபூஷன், கலை மாமணி அப்படின்ற 2 பட்டங்களை பெற்றிருக்காரு. இதுதான் பத்மபூஷன், இந்திய அரசால் வழங்கப்படுகின்ற ஒரு உயரிய பட்டம், விருது அப்படின்லாம் சொல்லலாம். அதே மாதிரி நம்மளுடைய தமிழக அரசால் வழங்கக்கூடியது தான் இந்த கலை மாமணி. இந்த கலை மாமணி விருதையும் இவர் வாங்கியிருக்காரு. இவரை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா தமிழ் மொழியியலின் தந்தை, அதாவது தமிழ் மொழியியலின் லிங்குஸ்டிக் அப்படின்னு சொல்லுவோம். அந்த தமிழ் மொழியியலின் தந்தை அப்படின்னும் இவரை தேப்போமி அவர்களை நம்ம சொல்றோம். அதற்கு அடுத்து பாருங்க, இந்திய அரசின் நேஷனல் ப்ரொஃபசர் ஹியூமானிட்டிஸ் என்ற தேசிய பேராசிரியர் விருதும் இவர் வாங்கியிருக்காங்க. அப்போ பத்மபூஷன், கலைமாமணி, தேசிய பேராசிரியர் இந்த மாதிரியான விருதுகளை வாங்கியிருக்காங்க. சரி, அதற்கடுத்து இவருடைய பணிகள் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவர் சென்னை மாநகராட்சியின் ஆல்டர்மேன் அப்படின்ற பதவியும் வகிச்சிருக்காரு. அதே போல இவர் சிந்தாதிரிப்பேட்டையில் இருக்கக்கூடிய உயர்நிலை பள்ளியின் செயலாளராகவும் இருந்திருக்காரு. மாநில கல்லூரி, இன்னைக்கு நம்ம பிரசிடென்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாநில கல்லூரியின் தமிழ் பேராசிரியராக பணியாற்றியிருக்காரு. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் மொழியியல் துறை தலைவராகவும் விளங்கியிருக்காரு. அதற்கடுத்து மதுரை பல்கலைக்கழகத்தின் முதல் துணைவேந்தர் அப்படி யாரு அப்படின்னா நம்ம தேப்போ மீனாட்சி சுந்தரம் அவர்கள். அதே போல சிக்காகோ பல்கலைக்கழகத்தின் சிறப்பு நிலை பேராசிரியர், சிக்காகோ பல்கலைக்கழகத்துடைய சிறப்பு நிலை பேராசிரியராகவும் இவர் பணியாற்றியிருக்காரு. திராவிட மொழியியல் கழகத்தின் முதுநிலை ஆய்வாளர், ஆழ்நிலை தியான தேசிய குழு உறுப்பினர். அதாவது தமிழ் பணிகள்ல பல விதமான நிலைகள்ல இவர் பணியாற்றியிருக்காரு. பல அமைப்புகளிலும் பல பல்கலைக்கழகங்களிலும் பணியாற்றியிருக்காங்க. சரி, இவங்களுடைய நூல்கள் அப்படின்னு பார்க்க சொல்ல என்ன மாதிரியான நூல்கள் பாருங்க. காணல் வரி என்பது ஒரு ஆய்வு நூலாக இருக்கு. அதே மாதிரி குடிமக்கள் காப்பியம், இந்த குடிமக்கள் காப்பியம் அப்படின்றது சிலப்பதிகாரத்தை குறித்து ஆராய்ந்த விஷயங்களை குடிமக்கள் காப்பியம் அப்படின்ற நூலாக எழுதுறாரு. சமண தமிழ் இலக்கிய வரலாறு, பாட்டிலே புரட்சி, இந்த மாதிரியான நூல்களை இவர் எழுதியிருக்காங்க. இதற்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது யாரு அப்படின்னா மு வரதராசனார் அவர்கள். மூவா என்று சுருக்கமாக அழைக்கப்பட்ட மு வரதராசன் ஏப்ரல் 25, 1912, அக்டோபர் 10, 1976
4 அப்படின்றத அவங்களுடைய இறப்பை சொல்றாங்க. 20ஆம் நூற்றாண்டின் புகழ்பெற்ற தமிழ் அறிஞர்களுள் ஒருவர். அதாவது 20ஆம் நூற்றாண்டில் நம்மளுடைய தமிழ் இலக்கியத்திற்காக தொண்டு செய்த பலர் இருக்காங்க. அதுல மிகவும் குறிப்பிடத்தக்க ஒருவர் தான் மு. வரதராசன் அவர்கள். இவரை நம்ம எப்படி அழைக்கிறோம் அப்படின்னா மூவா அப்படின்ற மாதிரி அவருடைய பெயருடைய முதல் எழுத்தை வைத்து மட்டுமே இவரை அழைக்கிறோம். இவங்க பிறந்த ஊர் அப்படின்னு பார்க்க சொல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வட ஆற்காடு மாவட்டம் திருப்பத்தூர்ல பிறக்கிறாங்க. இவங்க அம்மா அப்பா வந்து முனுசாமி முதலியார், அம்மா கண்ணு அவர்கள் ஆவாங்க. சரி, இதுக்கு அடுத்து வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா இவருடைய பணிகள். இவர் என்ன மாதிரியான நிலைகள்லாம் பணியாற்றியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து திருவேங்கடம் என்று பெயரிடப்பட்டு அழைக்கப்பட்டாலும் தாத்தாவின் பெயரான வரதராசன் என்ற பெயரே அவருக்கு நிலைத்து விட்டது. அதாவது இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு திருவேங்கடம். ஆனால் தாத்தாவுடைய பெயரை சில குடும்பங்களில் வந்து கூப்பிடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கூப்பிட்டு இவருக்கு வரதராசன் அப்படின்ற பெயரே வந்து நிலைத்த பெயராக நின்று விட்டது அப்படின்னு சொல்றாங்க. சரி, இவருடைய பணி எங்கிருந்து தொடங்குது பாருங்க. 1930ஆம் ஆண்டுல நம்ம இப்போ சென்னையில இருக்கக்கூடிய பச்சையப்பன் கல்லூரியில விரிவுரையாளர் பணி நிமித்தம் காரணமாக சென்னைக்கு வராரு. அப்போ அந்த கல்லூரியில கீழ் திசை மொழிகளில் விரிவுரையாளராகவும் பணி பொறுப்பை ஏற்கிறாங்க. அப்போ இவருடைய பணி எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா வந்து 1939 பச்சையப்பன் கல்லூரியில ஒரு விரிவுரையாளராக பணியை தொடங்குறாங்க. அதற்கடுத்து சென்னை பல்கலைக்கழகத்தோடைய தமிழ் துறை, பச்சையப்பன் கல்லூரியின் தமிழ் துறை, சென்னை பல்கலைக்கழகத்தோடைய தமிழ் துறையில் எல்லாம் தலைமை பொறுப்பு, அதாவது துறை தலைவராகவே இருந்திருக்காங்க. அதற்கடுத்து மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராகவும் பணியாற்றியிருக்காங்க. மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தோடைய துணைவேந்தராகவும் இருந்திருக்காரு. அதுக்கு அடுத்து இவருடைய ஆய்வு பணிகள் அப்படின்னு சொல்ல 1944 என்ன பண்றாங்கன்னா தமிழ் வினை சொற்களின் தோற்றமும் வளர்ச்சியும் அப்படின்ற ஒரு தலைப்புல வந்து ஆராய்ச்சி செஞ்சு MOL, அதாவது இன்னைக்கு வந்து நம்ம எம்ஃபில்னு சொல்லுவோம், MA முடிச்சுட்டு எம்ஃபில் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இவங்க அப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா MOL அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த பட்டமும் பெற்றிருக்காங்க, MOL பட்டமும் பெற்றிருக்காங்க. அதற்கு அடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து 1948 சென்னை பல்கலைக்கழகத்தின் மூலம் சங்க இலக்கியத்தில் இயற்கை என்ற தலைப்பில் ஆராய்ச்சி செய்து முனைவர் பட்டம் பெற்றார். அதாவது வந்து முனைவர் பட்டம் அப்படின்றது வந்து ஏதாவது ஒரு தலைப்பு எடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த தலைப்பில் ஆய்வு செய்து அதை சமர்ப்பிப்பாங்க. அப்போ 1948 தான் என்ன பண்ணியிருக்காங்க, முனைவர் பட்டத்தை அறிமுகப்படுத்துறாங்க. பின்னாடி சொல்றாங்க பாருங்க, சென்னை பல்கலைக்கழகத்தின் மூலம் முதலாக தமிழில் முனைவர் பட்டம் பெற்ற பெருமைக்குரியவரும் மூவா அவர்கள் மட்டுமே. அதாவது வந்து முதல் வந்து அந்த முனைவர் பட்டத்தை யார் சென்னை பல்கலைக்கழகத்துல பெறாங்கன்னா மூவா அவர்கள் தான். அவர் என்ன தலைப்புல வந்து ஆய்வு செய்யறாரு அப்படின்னா சங்க இலக்கியத்தில் இயற்கை அப்படின்ற மாதிரியான தலைப்பில் தன்னுடைய முனைவர் பட்ட ஆய்வை தொடங்கி அதை நல்லபடியா நிறைவு செய்கிறாங்க. அதே மாதிரி அவர்தான் நம் சென்னை பல்கலைக்கழகத்திலேயே முதலாக முனைவர் பட்டம் பெற்றவர் அப்படின்னும் சொல்றாங்க. அதற்கடுத்து இவர் பெற்ற பட்டங்கள் என்னென்ன பட்டங்கள்லாம் பெற்றிருக்காங்க அப்படின்னா வந்து 1972ஆம் ஆண்டுல அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஊஸ்டர் கல்லூரி இவருக்கு இலக்கிய பேரறிஞர், அதாவது D.Litt அப்படின்னு சொல்றாங்க, இலக்கிய பேரறிஞர் என்ற சிறப்பு பட்டத்தை நல்கி பெருமைப்படுத்தியது. இந்த இலக்கிய பேரறிஞர் பட்டத்தை இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா வந்து நம்ம சென்னை பல்கலைக்கழகம் ஊவேசா அவர்களுக்கும் ராவி சேதுப்பிள்ளை அவர்களுக்கும் வழங்கியதாக பார்க்கிறோம். இப்போ மூவா அவர்களுக்கு இலக்கிய பேரறிஞர் பட்டத்தை எந்த கல்லூரி வழங்குது அப்படின்னா வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஊஸ்டர் அப்படின்ற கல்லூரி வந்து வழங்கி அவரை சிறப்பிக்கிறது. அதே மாதிரி இவர் பெற்ற விருதுகள்,
இவர் மூவாவுடைய அகல் விளக்கு அப்படின்ற புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது கொடுக்குறாங்க. இப்போ இந்த படத்தில் காட்டியிருக்கிறது தான் என்னென்னா சாகித்ய அகாடமி விருது. இது இலக்கிய உலகில் மிகவும் முக்கியமான ஒரு விருது. ஒவ்வொரு ஆண்டும் சிறந்த தமிழ் இலக்கியங்களை தேர்ந்தெடுத்து என்ன பண்ணுறாங்க, இந்த விருது கொடுக்குறாங்க. அப்போ மூவாவின் அகல் விளக்கு என்ற புதினம் சாகித்ய அகாடமி விருதை பெற்றிருக்கு. அதே மாதிரி கல்லோ காவியமோ அரசியல் அலைகள் மொழியியல் கட்டுரைகள், கல்லோ காவியமோ அரசியல் அலைகள் மொழியியல் கட்டுரைகள், இந்த 3 நூல்களுக்கு தமிழக அரசின் விருது கிடைத்திருக்கு. அதாவது இன்னைக்கு வரைக்குமே சிறந்த புத்தகங்களை தேர்ந்தெடுத்து தமிழக அரசு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு விருது கொடுத்து சிறப்பிக்கிறாங்க. அப்போ மூவா அவர்களுடைய 3 புத்தகங்கள் தமிழக அரசின் விருதை பெற்றிருக்கு. கல்லோ காவியமோ அரசியல் அலைகள் மொழியியல் கட்டுரைகள், இந்த 3 புத்தகங்களுக்கு தமிழக அரசு விருது கிடைத்திருக்கு. அதுக்கு அடுத்து பாருங்க, தமிழ் வளர்ச்சி கழகத்தின் பாராட்டு பத்திரங்கள் பெற்றவை. தமிழ் வளர்ச்சி கழகம் இன்னைக்கு வரைக்கும் மிகவும் சிறப்பாக செயல்பட்டு வருது. அப்போ இந்த தமிழ் வளர்ச்சி கழகமும் என்ன பண்ணுறாங்க, மூவாவுடைய சிறந்த நூல்களை எடுத்து பாராட்டி அதற்கு பாராட்டு பத்திரங்கள் கொடுக்குறாங்க. அப்போ திருவள்ளுவர் அல்லது வாழ்க்கை விளக்கம், மொழி நூல், கல்லோ காவியமோ, அரசியல் அலைகள், விடுதலையா, ஓவச் செய்தி, இந்த 6 புத்தகங்களும் தமிழ் வளர்ச்சி கழகத்தின் பாராட்டு பத்திரங்களை பெற்றவையாக விளங்குகிறது. சரி, இதற்கடுத்து மூவா அவர்களுடைய நூல் வரிசையை பார்க்கலாம். மூவா அவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரியான நூல்கள்னா இலக்கிய உலகில் பல தளங்கள்ல தன்னை அடையாளப்படுத்தி கொண்டாரு. நாவல்கள், சிறுகதைகள், சிறுவர் இலக்கியம், நாடகங்கள், இலக்கணம், கட்டுரை, இப்படி இலக்கியத்தில் இருக்கக்கூடிய பல தளங்களிலும் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டவர் தான் மூவா அவர்கள். அதே மாதிரி பாருங்க, தமிழ் இலக்கிய நூல்கள், பயண கட்டுரை, முன்னுரை, மொழிபெயர்ப்பு, மேற்கோள், சிறந்த மேற்கோள்கள் என மொத்தம் 91 நூல்களை தமிழ் மொழிக்காக தந்திருக்காரு. அதுல ஒரு சில நூல்களை பற்றி மட்டும் நம்ம இப்போ பார்க்கலாம். கட்டுரைகள், கட்டுரை அப்படின்னு சொல்ல அறமும் அரசியலும், அரசியல் அலைகள், குழந்தை, கல்வி, மொழிப்பற்று, இதெல்லாம் அவருடைய கட்டுரைகளில் சிறந்த நூல்களாக விளங்குது. அதே மாதிரி நாட்டுப்பற்று, குருவிப்போர், பெண்மை வாழ்க, உலக பேரேடு, மண்ணின் மதிப்பு, நல்வாழ்வு, இந்த மாதிரியான இதுவும் என்னன்னா அவருடைய கட்டுரை நூல்கள் தான். சரி, இலக்கியங்களை ஆய்வு செய்யற மாதிரியான நூல்கள் அப்படின்னு சொல்ல ஓவச் செய்தி, தமிழ் நெஞ்சம், மணல் வீடு, திருக்குறள் அல்லது வாழ்க்கை விளக்கம், கண்ணகி, மாதவி, அதாவது காப்பியங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு சில கதாபாத்திரங்களை எடுத்து அவங்களை ஆய்வு நோக்கில் அணுகக்கூடிய விதம்தான் இவருடைய இலக்கிய ஆய்வு முறை இருக்கும். அது போலவே பாருங்க, முல்லைத்திணை, நற்றிணை விருந்து, நற்றிணை செல்வம், குறுந்தொகை விருந்து, குறுந்தொகை செல்வம், இந்த மாதிரியான இலக்கிய ஆய்வு நூல்களும் இருக்கு. நெடுந்தொகை விருந்து, இந்த நெடுந்தொகை அப்படின்னா என்னன்னா அகநானூரை குறிக்கிறாங்க. நெடுந்தொகை செல்வம் அதே அகநானூறு. நடைவண்டி, கொங்கு தேர் வாழ்க்கை, புலவர் கண்ணீர், இளங்கோ அடிகள், இந்த மாதிரி ஒவ்வொரு இலக்கியங்களிலும் தன்னுடைய நோக்கில் ஆய்வு செஞ்சு இலக்கிய நூல்களை வெளியிட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்து கடித இலக்கியம், அதாவது நம்ம இன்னைக்கு யாருக்காவது ஒரு இன்னைக்கு தகவல் தொழில்நுட்பம் ரொம்பவே விரைவாக இருக்கனால நம்ம என்ன பண்ணுறோம், எதற்கெடுத்தாலும் அவங்க கூட தொடர்புலே இருக்கும். ஆனால் அந்த காலகட்டங்களில் கடிதம் என்பது மிக பரவலாக பேசப்பட்ட ஒன்று. அதையே என்ன பண்ணுறாங்கன்னா இலக்கியமாக, அதாவது ஒரு அன்னைக்கு கடிதம் எழுதுகிற கடிதம் எப்படி இருக்கும், ஒரு தம்பிக்கு கடிதம் எழுதுனா தம்பிக்கு என்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் நம்ம சொல்லுவோம் அப்படின்னு ஒரு இலக்கிய வகையை உருவாக்கியிருக்காங்க. அப்போ இவர் தங்கைக்கு, நண்பருக்கு டாக்டர் மூவாவின் கடிதங்கள் அப்படின்ற மாதிரியாக இவருடைய கடித இலக்கியங்களை நாம் பார்க்கலாம். அதுக்கு அடுத்து ஒரு சிலரை பற்றிய வாழ்க்கை வரலாறுகளையும் சொல்லியிருக்காங்க. அறிஞர் பெர்னாட் ஷா, காந்தி அண்ணல், கவிஞர் தாகூர், திருவிக்கா,
யான் கண்ட இலங்கை அப்படின்றது வந்து என்னன்னா பயண இலக்கியம். அதாவது அவர் இலங்கைக்கு போயிட்டு வந்த அனுபவம் எப்படி இருந்தது, இலங்கையில என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மிகவும் சிறப்பாக பேசப்படுது, இந்த மாதிரியான தகவல்களை இந்த பயண இலக்கியத்துல சொல்லியிருப்பாங்க. சரி, அதுக்கு அடுத்து திறனாய்வு. இந்த திறனாய்வு நூல்கள் அதாவது வந்து இலக்கியங்களை தன்னுடைய நோக்கில் ஆராயிறது ஒரு விதம். அது மட்டும் இல்லாமல் திறனாய்வுக்குன்னு சில படிநிலைகள் உண்டு. அந்த படிநிலைகளுக்கு ஏற்றபடி இலக்கிய ஆராய்ச்சி, இலக்கிய திறன், இலக்கிய மரபு, இலக்கிய காட்சிகள் அப்படின்ற மாதிரியான திறனாய்வு நூல்களையும் இவர் எழுதியிருக்காங்க. சரி, மூவா பற்றிய தகவல்களை எல்லாம் பார்த்தோம். இப்போ யாருன்னா வந்து வாசுப மாணிக்கனார் அவர்கள். சரி, வாசுப மாணிக்கம் புதுக்கோட்டை மாவட்டம் மேலை சிவபுரியில் நாட்டுக்கோட்டை நகரத்தார் இனத்தில் வா சுப்பிரமணியன் செட்டியார் தெய்வானை ஆட்சி இவர்களுக்கு 5வது மகனாக 1917ஆம் ஆண்டு ஏப்ரல் 17ஆம் தேதி அன்று பிறந்தார். வாசுப மாணிக்கம் அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து என்னன்னா வந்து புதுக்கோட்டை மாவட்டத்துல பிறந்திருக்காங்க. இவங்களுடைய அம்மா அப்பா பேர் வந்து வா சுப்பிரமணியன் செட்டியார், இவங்க அம்மா பேர் வந்து தெய்வானை ஆட்சி. இவர் 1917ஆம் ஆண்டு பிறந்திருக்காரு. சரி, இவருடைய பணிகள், இவர் தமிழ் மொழிக்காக வந்து நிறைய தொண்டு செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி பல பல்கலைக்கழகங்கள்ல பணியாற்றியிருக்காரு. 1941-48 முதல் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல விரிவுரையாளராக பணியாற்றியிருக்காங்க. 1948 1964 வரை கிட்டத்தட்ட 16 ஆண்டுகள் காரைக்குடி அழகப்பா கல்லூரியில தமிழ் பேராசிரியராக பதவி வகித்திருக்காங்க. 1964 அதிலிருந்து 1970 வரைக்கும் 6 ஆண்டுகள் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தோடைய கல்லூரி முதல்வராகவும் பணியாற்றியிருக்காங்க. அதாவது தமிழ்துறை பேராசிரியராக இருந்து அதே கல்லூரியில என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து முதல்வராக பணியாற்றுறாரு. 1970 77 7 ஆண்டுகள் மீண்டும் என்ன பண்றாங்கன்னா அண்ணாமலை பல்கலைக்கழக தமிழ்துறை தலைவராகவும் இந்திய மொழிப்புல முதன்மையாராகவும் பணிபுரிகிறாரு. சரி, 1979 82 வரைக்கும் 3 ஆண்டுகள் மதுரை காமராசர் பல்கலைக்கழக துணைவேந்தராக சிறப்புடன் பணிபுரிகிறாரு. இப்படி அண்ணாமலை பல்கலைக்கழகம், காரைக்குடி அழகப்பா கல்லூரி, அதற்கடுத்து வந்து நம்மளுடைய மதுரை காமராசர் பல்கலைக்கழகம், இப்படி பல பல்கலைக்கழகங்களில் பணியாற்றியிருக்காரு. இவருடைய நூல்கள் அப்படின்னு சொல்ல என்ன சொல்றாங்கன்னா மனைவியின் உரிமை, கொடை விளக்கு, அதை எல்லாமே வந்து அவர் வெளியிட்ட ஆண்டு சொல்லியிருக்காங்க. மனைவியின் உரிமை 1947, கொடை விளக்கு 1957, இரட்டை காப்பியங்கள் 1958, நகரத்தார் அறப்பட்டயங்கள் 1961, தமிழ் காதல் 1962. இவருடைய நூல்கள்ல மிகவும் சிறப்பு வாய்ந்த, அனைவராலும் விரும்பி கற்கக்கூடிய, தமிழ் மொழியின் மீது ஒரு அதீத ஆர்வத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நூல் அப்படின்னா தமிழ் காதல அப்படின்ற நூலை சொல்லலாம். சரி, இதற்கு அடுத்து மாமலர்கள், அதாவது 1978 மாமலர்கள், வள்ளுவம் 1983, ஒப்பியல் நோக்கு 1984, தொல்காப்பிய கடல் 1987, சங்க நெறி 1987, திருக்குறட்சுடர் 1987, காப்பிய பார்வை 1987 இந்த மாதிரியான நூல்களை எழுதியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நெல்லிக்கனி 1962, தலைவர்களுக்கு 1965, உப்பங்களி 1972, ஒரு நொடியில் 1972, இலக்கியச்சாறு 1987, கம்பர் 1987, தொல்காப்பியம், எழுத்ததிகாரம், நூன்மரபும் மொழிமரபும், மாணிக்க உரை, இந்த நூலை வந்து 1989 வெளியிட்டிருக்காங்க. திருக்குறள் தெளிவுரை 1991, நீதி நூல்கள் 1991. இவர் ஆங்கிலத்திலும் சில நூல்களை எழுதியிருக்காங்க. இந்த தமிழ்
கான்செப்ட் ஆஃப் லவ், எ ஸ்டடி ஆஃப் தமிழ் வேர்ப்ஸ், கலெக்டட் பேப்பர்ஸ், அதுக்கடுத்து தமிழாலஜி, தற்சிந்தனைகள், இந்த மாதிரியாக பல நூல்களை வந்து இவர் எழுதியிருக்காரு. தமிழ்நாடு அரசு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, இவர் எழுதிய நூல்கள் அனைத்தையும் 2006ஆம் ஆண்டு நாட்டுடைமை ஆக்கியிருக்கு. அதாவது நாட்டுடைமை அப்படின்னு சொல்லப்படுறது என்னன்னா, ஒவ்வொரு நூலுக்குமே அந்த ஆசிரியர் தான் மொத்த உரிமையையும் வகிக்கிறாரு. அப்போ அந்த நூலை மீண்டும் பதிப்பு செய்யணும், இல்லாட்டி மீண்டும் வெளியிடணும் அப்படின்னா அந்த ஆசிரியரின் உரிமை இல்லாமல் யாராலும் என்ன பண்ண முடியாது, அந்த நூலை பதிப்பு செய்ய முடியாது, மறுபதிப்பு செய்ய முடியாது. அப்போ தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரொம்ப சிறந்த ஆசிரியர்களுடைய நூல்களை தேர்ந்தெடுத்து அதை முழுவதுமாக நாட்டுடைமையாக்குறாங்க. அப்போ நாட்டுடைமை ஆயிடுச்சு அப்படின்னா அந்த நூலானது நாட்டிற்கு சொந்தம். அந்த நாட்டில் யார் வேணாலும் எந்த நூலை வேண்டுமானாலும் என்ன பண்ணலாம், மறுபதிப்பு செய்யலாம். இது சிறந்த நூல்கள் எல்லார்கிட்டயுமே போய் சேரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்திற்காக இதை நாட்டுடைமை ஆக்குறாங்க. சரி, நம்ம அடுத்து பார்க்க போற ஆசிரியர் யாரு அப்படின்னா, தோமுசி ரகுநாதன் அவர்கள். ரகுநாதன் அவர்கள் திருநெல்வேலியில் அக்டோபர் 21, 1923 பிறந்தவர். இவரது முதல் சிறுகதை 1941 பிரசண்ட விகடனில் வெளிவந்தது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இவரும் சிறந்த தமிழ் உலகில் மிக சிறந்த எழுத்தாளர், ஆராய்ச்சியாளர் அப்படின்னு சொல்லலாம். இவருடைய இதழ் பணிகள் அப்படின்னு சொல்ல இந்திய சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்கிட்டதுக்காக 1942 சிறைக்கு செல்றாரு. அப்புறமா 1944 தினமணியில வந்து உதவி ஆசிரியராகவும், பின்பு 1946 முல்லை என்ற இலக்கிய பத்திரிகையிலும் பணியாற்றுறாரு. 1960 சோவியத் நாடு பதிப்பகத்தில் சேர்ந்து நிறைய ரஷ்ய படைப்புகளை தமிழ் மொழிபெயர்ப்புகளை தொகுத்து வெளியிடுறாங்க. அதாவது முதல்ல தினமணியில வேலை பார்க்குறாங்க, அதுக்கு அடுத்து முல்லை என்ற இலக்கிய பத்திரிகையில வேலை பார்க்குறாங்க. திருப்பி 1960 சோவியத் நாடோடைய பதிப்பகத்தில் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய ரஷ்ய படைப்புகளை எல்லாத்தையும் வந்து மொழிபெயர்த்து தொகுத்து தமிழ்ல வந்து கொடுக்குறாங்க. சரி, 1954-56 வரை சாந்தி என்ற முற்போக்கு இலக்கிய மாத இதழை நடத்துறாங்க. அந்த இதழ் மூலம்தான் என்ன ஆகுறாங்கன்னா, டேனியல் செல்வராஜ், சுந்தர ராமசாமி, ஜெயகாந்தன், கி ராஜநாராயணன் போன்ற இளம் எழுத்தாளர்களை அறிமுகப்படுத்துறாங்க. இன்றைக்கு தமிழ் இலக்கிய உலகில், புதின உலகில் மிக பரவலாக பேசக்கூடிய இந்த எழுத்தாளர்களை எல்லாம் அறிமுகப்படுத்தியவர் நம்மளுடைய சிதம்பர ரகுநாத அவர்கள். இவருடைய படைப்புகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து, இவருடைய முதல் புதினம் வந்து எது அப்படின்னா புயல் தான் இவருடைய முதல் புதினம். இதை 1945 வெளியிடுறாங்க. 1948 இலக்கிய விமர்சனம் 1948 இலக்கிய விமர்சனம் என்ற நூலானது வெளியிடுகிறது. அதை தொடர்ந்து 1951 என்ன பண்றாங்கன்னா, பஞ்சும் பசியும் அப்படின்ற ஒரு புதினத்தை எழுதுறாங்க. இந்த புதினம் செக் மொழியில மொழிபெயர்க்கப்பட்டு கிட்டத்தட்ட 50,000 பிரதிகள் விற்பனையானது. இந்த புதினத்தின் காரணமாக இவர் பிற இலக்கிய உலகத்திற்கும் வந்து மிகவும் பிரபலமானவராக மாறுறாரு. இவர் ஒரு சோசியலிச யதார்த்தவாத எழுத்தாளர். அதாவது வந்து நம்ம பொது உடைமை பற்றி நிறைய பேசுவோம் இல்லையா, அந்த பொது உடைமை கருத்துக்களை அதிகம் கொள்ளக்கூடியவர். தமிழ்நாட்டில் கைத்தறி நெசவாளர்கள் படும் பாட்டை தான் தனது பஞ்சும் பசியும் அப்படின்ற புதினத்துல தெளிவா காட்டியிருப்பாங்க. அவரது பொது உடைமை கருத்துக்கள் அனைத்தும் அந்த நூல்ல பிரதிபலிக்குது. சரி, இவங்களுடைய நூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, இவருடைய நூல் 4 சிறுகதை தொகுப்புகள், 3 கவிதை தொகுப்புகள், 3 புதினங்கள், 2 நாடகம், 1 வாழ்க்கை வரலாறு. அதே மாதிரி இவர் கவிதைகளை வந்து திருச்சிற்றம்பல கவிராயர் அப்படின்ற ஒரு புனைப்பெயர்ல என்ன பண்றாங்கன்னா எழுதுறாங்க. இவருடைய இலக்கிய விமர்சனம், சமுதாய விமர்சனம், கங்கையும் காவேரியும், பாரதியும் ஷெல்லியும்,
சாரி, அது வந்து கொஞ்சம் எழுத்து பிழையா இருக்கு. அதாவது பாரதியும் ஷெல்லியும் அப்படின்னு வரும். அதாவது ஒப்பீட்டு ஆய்வு நூல் இது. பாரதியும் காலம் கருத்து, புதுமைப்பித்தன் கதைகள், சில விமர்சனங்களும் விஷமத்தனங்களும், வரலாறு, புதுமைப்பித்தன் வரலாறு, ஆய்வு அப்படின்றது வந்து இளங்கோவடிகள் யார் அப்படின்ற மாதிரியாக ஒரு ஆய்வு நூலை எழுதி வெளியிட்டிருக்காரு. சரி, இவங்களுடைய சிறப்பம்சம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து சோசியலிச யதார்த்தவாத நாவல் இலக்கிய போக்கை தன் பஞ்சமும் பசியும் நாவல் மூலம் தொடங்கி வைத்தாரு. அதாவது இந்த பொது உடைமை கருத்துக்களை எல்லாம் சும்மா கருத்துக்களாக மட்டுமல்லாது அதை கதை வடிவில் ஒரு புதினம் வடிவில் எழுதி அதை மற்றவர்களிடம் கொண்டு செல்லும் பாணியை இவர் தொடங்கி வைக்கிறாரு. தமிழ் இலக்கிய ஆய்வை இலக்கண ஆய்வு நிலையிலிருந்தும் ரசனை ஆய்வு நிலையிலிருந்தும் சமூக நிலை ஆய்வு என்னும் ஆழமான தளத்துக்கு கொண்டு சென்று ஆய்வின் எல்லையை விசாலப்படுத்தினார். அதாவது ஆய்வு அப்படின்னாவே வந்து இலக்கண நிலை இல்லாட்டு வந்து ஒரு நூலை அணுகும் விதம் இதெல்லாம் தாண்டி சமூகத்துக்கும் அந்த ஆய்விற்கும் என்ன மாதிரியான பயன்பாடு ஏற்படுது என்றெல்லாம் இவர் என்ன பண்றாரு, கலந்து ஆலோசிச்சு அந்த ஆய்வு தளங்களை விசாலப்படுத்துறாரு. அதே போல இவருடைய பாரதியும் ஷெல்லியும் கங்கையும் காவேரியும் இந்த நூல்களின் மூலம் ஒரு ஒப்பிலக்கிய தடத்தை தமிழில் விரிவுபடுத்தியவர். இளங்கோவடிகள் யார் என்னும் நூலின் வழி தமிழகத்தில் சமய உருவாக்கங்களைப் போல நடந்த புது புது ஜாதி உருவாக்கங்களை துலக்கி ஜாதி இறுக்கங்களின் பொய்மையை பளிச்சென வெளிப்படுத்தியவர். இவருடைய ஜாதி அதாவது வந்து என்னன்னா வந்து அந்த ஜாதியம் குறித்து எவ்வாறு ஒரு பொய்த்தன்மையானது நம்ம கிட்ட வந்து ஊடுருவுது அப்படின்றத மிக அழகாக வந்து எடுத்து சொன்னவர். இவர் வாங்கின விருதுகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து இவருக்கு சாகித்ய அகாடமி விருது கொடுத்திருக்காங்க 1983 பாரதி காலமும் கருத்தும் அப்படின்ற நூலுக்காக. அதுக்கு அடுத்து சோவியத் லேண்ட் நேரு விருது, இது தாய் மற்றும் லெனினின் கவிதாஞ்சலிக்காக அந்த நூலுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, சோவியத் லேண்ட் நேரு விருது கொடுத்திருக்காங்க. தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழ் அன்னை பரிசும் இவருக்கு கிடைச்சிருக்கு. பாரதி விருது 2001 கொடுத்திருக்காங்க. சரி, இப்போ ஒரு 5 ஆசிரியர்களை பத்தி பார்த்தோம். இவங்கள்ல இருந்து ஒரு கேள்விகள் எடுக்கப்பட்டிருக்கு ஒரு மாதிரிக்காக. அதாவது இந்த ஆசிரியர்கள் பற்றி கொடுத்த அனைத்து தரவுகளுமே ஒரு தேர்வு நோக்குல கொடுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு கருத்தையுமே நிச்சயம் தேர்வு நோக்கிற்காக நாம் படிக்கக்கூடியது. சரி, இப்போ வினாக்களுக்குள்ள போகலாம். பண்டிதமணி மு கதிரேச செட்டியார் எந்த பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றினார் அப்படின்னு கேட்குறாங்க. அவர் நிறைய படிக்காமலே என்ன பண்றாரு, அவர் தான் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியராக போறாரு. அவர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் என்ன பண்றாங்க, பேராசிரியராக பணியாற்றுறாரு. சரி, அதற்கு அடுத்து தமிழ் மொழியியலின் தந்தையார். தமிழ் மொழியியலின் தந்தையார் இது வந்து என்னன்னா வந்து தமிழ் மொழியியலின் தந்தை அப்படின்னு யாரை சொல்றோம்னா நம்ம தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அவர்களை தான் வந்து தமிழ் மொழியியலின் தந்தை அப்படின்னு சொல்றோம். அதே போல யான் கண்ட இலங்கை என்ற நூலின் ஆசிரியர் யார்? யான் கண்ட இலங்கை அப்படின்றது ஒரு பயண இலக்கியம். அந்த நூலின் ஆசிரியர் மு வரதராசன் அவர்கள். சரி, அதற்கடுத்து வாசுப மாணிக்கனாரின் நூல்களை தமிழக அரசு எப்போது நாட்டுடைமை ஆக்கியது? எந்த ஆண்டு நாட்டுடைமை ஆக்குச்சு அப்படின்னா 2006 அன்று. 2006ஆம் வருடம்தான் வந்து அவருடைய நூல்களை நாட்டுடைமை ஆக்குது. அதே மாதிரி தோமுசி ரகுநாதன் அவர்களின் எந்த புத்தகம் சாகித்ய அகாடமி விருது பெற்றது அப்படின்னா பாரதியும் ஷெல்லியும் என்ற பாரதி காலமும் கருத்தும் அப்படின்ற புத்தகம் தான் வந்து என்னன்னா சாகித்ய அகாடமி விருதை வாங்கி கொடுத்தது. தோமுசி ரகுநாதன் அவர்களின் எந்த புத்தகம் சாகித்ய அகாடமி விருது பெற்றதுன்னா பாரதி காலமும் கருத்தும் என்ற புத்தகம் தான் வந்து அவருக்கு சாகித்ய அகாடமி விருதை பெற்று கொடுத்தது. சரி, இன்றைய வகுப்புல நம்ம என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து பண்டிதமணி மு கதிரேசன் செட்டியார் அவர்களை பற்றியும் தேப்போ மீனாட்சி சுந்தரனார், மு வரதராசன், வாசுப மாணிக்கம், தோமுசி ரகுநாதன் அவர்கள் இவங்களை பற்றிய தகவல்கள்லாம் பார்த்தோம். இவங்க என்ன மாதிரியான விருது வாங்கியிருக்காங்க, என்ன நூல் எழுதியிருக்காங்க, அந்த நூலுடைய சிறப்புகள்லாம் என்ன, அந்த தகவல்களை எல்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம ஜெயகாந்தன், சுஜாதா இந்த மாதிரியான ஆசிரியர்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். நன்றி.
Future Vision Study Center, 2nd floor, AVK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.